கிரிப்டோ கரன்சி ஹார்ட்வேர் வாலெட் பிரைஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்கிட்ட அந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சியே கிடையாது. அப்ப நான் ஏன் என் கிரிப்டோ கரன்சியை பாதுகாக்கிறதுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ₹100 ஃபிளாஷ் ஆர் பென்டிரைவ்ல ஏன் கிரிப்டோ கரன்சியை ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது அப்படின்ற கேள்விதான் இப்ப கிரிப்டோ பிகினர்ஸ் நிறைய பேருக்கு வருது. அதை எப்படி பண்றதுன்னு அனாலிசிஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேபி அவங்களால இதுல கிரிப்டோ கரன்சியை ஸ்டோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு மிஸ்டேக்னால அவங்களுடைய எல்லா கிரிப்டோவும் எப்படி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த ₹100 கிரிப்டோ வேலட்டுக்கும் ₹10,000 ஹார்ட்வேர் கிரிப்டோ வேலட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்றத நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சூப்பரா புரியணும்னு சிம்பிளா சொல்றேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ₹100 மதிப்புடைய கிரிப்டோ வேலட்டை பத்தி பார்த்துரும். ஆக்சுவலா இது ஒரு பென்டிரைவ் அப்படின்னா ஸ்டோரேஜ் டிவைஸ். நீங்க இதுல கிரிப்டோவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் உங்க கம்ப்யூட்டர் ஆர் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா கிரிப்டோவை நீங்க இதுல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிவைஸ் ஹேக் ஆனாதான் உங்க கிரிப்டோ லாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்க கம்ப்யூட்டர்ல மேபி மால்வேர் அட்டாக் ஆயிட்டு ஹேக் ஆயிருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த பென் டிரைவை போயிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல இன்ஜெக்ட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு வெறும் ஸ்டோரேஜ் டிவைஸ் தான்றதுனால இதுல உள்ள கிரிப்டோ அண்ட் கண்டென்ட் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல இன்ஜெக்ட் பண்ணும் போதே எக்ஸ்போஸ் ஆயிரும். பிகாஸ் அந்த கம்ப்யூட்டர் ஆல்ரெடி மால்வேர் அட்டாக் ஆயிருக்கு. ஆனா ஒரு ப்ராப்பரான கிரிப்டோ ஹார்ட்வேர் வேலட் அப்படி கிடையாது. ஏன்னா அதுல சீல்டு ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். அதாவது அந்த ஹார்ட்வேர் வேலட்டுக்குன்னு சொல்லி ஒரு மைக்ரோ ப்ராசஸரும் ஸ்டோரேஜும் இருக்கும். ஸோ நீங்க உங்க கம்ப்யூட்டர் மால்வேர் அட்டாக் ஆயிருந்தாலும் அந்த ஹார்ட்வேர் வேலட்டை போயிட்டு கனெக்ட் பண்றீங்கன்னா அதுல உள்ள கிரிப்டோ கரன்சி எக்ஸ்போஸ் ஆகிறதோ லாஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதை விட முக்கியமான விஷயம் ஒரு கிரிப்டோ கரன்சியா ஹார்ட்வேர் வேலட்ல இருந்து சென்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ₹100 மதிப்புடைய பென் டிரைவ்ல கிரிப்டோவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க இதுல இருந்து மால்வேர் அட்டாக் ஆன கம்ப்யூட்டர் மூலியமா கிரிப்டோவை சென்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா நீங்க எழுதின அட்ரஸ் வேறையா இருக்கும், போற அட்ரஸ் வேறையா இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆல்ரெடி அட்டாக் ஆயிருச்சு, உங்க கிரிப்டோ லாஸ் ஆகும் அது மூலியமா. ஆனா ஒரு ப்ராப்பரான ஹார்ட்வேர் வேலட்ல பிரைவேட் கீ அந்த டிவைஸ்ல ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். அதை நீங்க சென்ட் பண்ணும்போது கூட திரும்ப எழுதணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. ஒரு ப்ராப்பரான கிரிப்டோ வாலெட்ல இருந்து கிரிப்டோவை சென்ட் பண்ணும்போது என்னதான் சிஸ்டம் மால்வேர் அட்டாக்ல இருந்து சிஸ்டம்ல நீங்க எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணியிருந்தாலும் பிரைமரியா எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்றீங்க, கிரிப்டோவை எவ்வளவு சென்ட் பண்றீங்கன்றத நீங்க பிசிக்கலா பார்த்து அந்த ஹார்ட்வேர் வேலட்ல கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிரிப்டோவே சென்ட் ஆகும். ஸோ இது மூலியமா கிரிப்டோ சென்ட் பண்ணும் போதுமே அட்ரஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதை விட முக்கியமான டீடைல்ஸ் நான் இந்த வீடியோ மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்பவே இதை கிளிக் பண்ணி பாருங்க.